பாருங்க கைஸ், இந்த கிரிக்கெட் ட்ரம்ப்னு இந்த கேமில் 147.32 147.53 நீங்கள் போய் பார்த்தீங்களாடா? 32 20.20 கம்மியாகுதுன்னு பண்ணுறானுங்க கைஸ். இந்த மாதிரி அடுத்தது இந்த மாதிரி நிறையா மேட்ச் போனேன் இவனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ சிண்டோம்ஸ் கார்டு வந்துருக்குது. அதில் நான் வந்து ஹையர் ஸ்கோர் தொட்டா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வர்றான். அவன் ஓகே 124 அடிச்சிருக்கிறான் ஐபிஎல்லில். ஆண்ட்ரோ சிண்டோம்ஸு 117 மேலே அடிச்சதே இல்லையா? ஓடிஐ ஹையர் ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? 156. போய் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கடா. ஜூப்பே தப்பாக போட்டு அடி வாங்கிறாத. இதெல்லாம் சம்பாரிச்சு என்னடா பண்ண போகிறீங்க? அப்புறம் இங்கே இர்ஃபான் பத்தான், அங்கே பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். எப்படிரா அதெல்லாம் வரும்? இர்ஃபான் பத்தான் எங்கே, சுனில் நரேன் எங்கே? இவனுக்கு பாருங்க, ஒரு கார்டு கொடுக்கறதுனா ஈக்குவலாக கொடுக்கணும். இவன் சுனில் நரேன் கார்டு கொடுத்தான்னா எப்படி நான் ஜெயிப்பேன்? விராட் கோலி ஹை ஸ்கோரு 183 ஓடிஐலையும் 256 டெஸ்ட்லேயும் அடிச்சிருக்காரு. நீங்கள் 113 கொடுத்தீங்கன்னா மொட்டையா எப்படா அவனுக்கு? நீ ஹையஸ்ட் ஸ்கோரெல்லாம் தப்பாக போட்டு வச்சுருக்கேன் கைசுவேன். பிளேயர்ஸ் எடுத்த ரெக்கார்டை கரெக்டாக போடு, இல்லைன்னா கேமை இழுத்து சாத்திட்டு போயிடு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். இப்போ ரோஹித் சர்மா கார்டு எனக்கு வந்திருக்குது. ஆப்போசிட்டில் டேவிட் வார்னர் கார்டு தான்னு எனக்கு தெரியாது. இதுலேயும் உனக்கு ஒரு தந்திரம் பண்ணுறானு. இங்கே பார்த்தீங்கன்னா 129. சுனில் நாராயண் எங்கே, விஜய் சங்கர் எங்கே? இப்போல்லாம் கார்டு கொடுக்கலாமா? இதுவும் ஒரு திருட்டுத்தனம் தான். இங்கே பாருங்கள், எய்டன் மார்க்ரம் எல்லாம் அடித்து கிரிக்கெட் விளையாடி ஸ்கோர் அடித்து நான் பார்த்ததே இல்லை. அவன் கார்டெல்லாம் எனக்கு கொடுத்து விட்றானுங்க. நான் எப்படி தான் ஜெயிப்பேன்? 170 ரூபா கட்டியிருக்கிறேன்ல. ஒரு ஈக்குவலாக கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. ஒரு மொயின் அலி வந்துட்டாரா? இப்போ நான் வந்து ரைட் ரேட் தொடுவேன். பார்த்தீங்கன்னா 0.53 0.98. டேய் இப்போலாம் தப்பாக போடாதீங்கடா. அது என் காசை ஏன்டா இப்படி திங்கிறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ஏரன் ஃபின்ச் வந்திருக்கான். சரி, நான் இது தொட்டா அந்த பக்கம் வந்து ஹர்திக் பாண்டியா. ஏரன் ஃபின்ச் வந்து 124 அடிச்சிருக்காருடா. போய் ரெக்கார்டை பாருங்கடா. ஹையர் ஸ்கோரு இங்கே என்னடா 88 போட்டிருக்கிறீங்க? 2018 அவர் அடிச்சிட்டாரா 124. இப்படிலாம் ஏமாத்தாதீங்கடா. இந்த காசு வச்சுட்டு என்னடா பண்ண போகிறீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்திருக்காரு. ரோஹித் சர்மா இங்கே தொட்டோம்னா ஆப்போசிட்டில் விராட் கோலி. இதில் என்னடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் கொடுக்குற கார்டை வச்சு தான் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு இருக்குது. நமக்கு நல்ல கார்டு வந்தாலும் அதோட நல்ல கார்டு கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து காசை பிடுங்கி ஆப்போசிட்டில் பிளேயரா இல்லை ரோபோட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் இப்படி காசு கொடுக்குறான். அதனால் கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஷ்ஷு ஜூப்பேன்னு எந்த ஆன்லைனில் வந்து கேம்ஸ் எதுவுமே பணம் கட்டி விளாடாதீங்க. பணத்தை உருவிட்டு உங்களை பைத்தியக்காரன் ஆக்கிடுவான்.